ஹலோ, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அன்றைக்கி 5 kg வெஜிடேபிள் பிரியாணி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் அந்த வீடியோவில் வந்து நான் 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த 2 மிஸ்டேக் இல்லாமல் தெரியாமல் ஒரு கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடுற அந்த கிளிப்பை வந்து நான் எடுக்க மறந்துட்டேனா இல்லை மிஸ் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஆனியனை ரம்பை இலை, நான் வந்து பிரியாணி இலை போடலை, அதுக்கு பதில் பிரியாணிலேயே இன்னொரு இலை சொல்லுவாங்கள்ல ரம்பை இலை, அதுதான் நான் வந்து அம்மா வீட்லேயே இருக்கிறதுனால அதை கட் பண்ணி போட்டாச்சு. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, கீழே அடி பிடிக்கும். ஒரு கட்டு கொத்தமல்லியும் ஒரு கட்டு புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அம்மா புது பாத்திரம் யூஸ் பண்ணுறதுனால கீழே அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதனால் நான் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த பாத்திரத்துக்கு என்கிட்ட இருக்கிற வந்து கரண்டி ரொம்ப சின்ன கரண்டியாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் லெமனும் ஆட் பண்ண போகிறேன்றதுனால கொஞ்சமாக இங்கே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து அந்த மாதிரி திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தயிரை பீட் பண்ணிலாம் போட மாட்டேன், நான் மிக்ஸ் பண்ணுறதே கரெக்டாக பண்ணிவிடுவேன். இல்லை மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க பீட் பண்ணிவிட்டு தயிரை ஊற்றுங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து வெறும் 3 வெஜிடபிள்ஸ் தான் போடுறேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம், 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவோம். அதே ரேஷியோவில் நான் இந்த ஒரு பாத்திரம் ஃபுல்லாக அரிசி எடுத்திருந்தேன், அதனால் இதே பாத்திரத்தில் 2 பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். நாங்கள் பிரசாதமாக பண்ணுறோன்றதுனால அதெல்லாம் செக் பண்ணலை, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். நல்லா மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதித்து வரணும். என்னால் அவ்வளோ அரிசியை தூக்க முடியல, அதனால் அம்மாவோட சப்போர்ட்டோடு வந்திருக்கேன். உள்ள அரிசி ஆட் பண்ணிடலாம். எல்லா அரிசியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மிக்ஸு, கீழே வரைக்கும் அடி வரைக்கும் கரண்டியை விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 3 லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இந்த டைமில் அடுப்பை ரொம்ப ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. நம்மளோட வெஜ் பிரியாணி பர்ஃபெக்டாக வந்துருச்சு. என்னால் மிக்ஸ் பண்ண முடியல, தம்பியை தான் கூப்பிட்டு மிக்ஸ் பண்ண விட்டுருந்தேன். எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறேன், வெயிட்டை தூக்க முடியல, மிக்ஸ் பண்ண முடியல.
ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நான் பண்ண மிஸ்டேக் நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும்னு. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதர்வைஸ் டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் வந்திருந்தது. என் கை சின்ன கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோன்னா செம்ம பர்ஃபெக்டாக வந்திருக்கும்.